ஹாய் ஹலோ நண்பர்களே. ஆஃப்டர் லாங் டேஸ்க்கு அப்புறம் இந்த வீடியோவை அப்லோட் பண்ண போறேங்க. ஏன் வாய்ஸ் டிஃப்ரெண்டா கேக்குதுன்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஏன்னா மைக் யூஸ் பண்ணி பேசியிருக்கேன். உங்களுக்கே தெரியும் மைக் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. என்னடா ரயில்வே ஸ்டேஷன் போயிருக்கோன்னு பாக்குறீங்களா? எங்க போறோன்றத வீடியோக்குள்ள போனதுக்கு அப்புறம் சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு எங்க போறோம்னா சென்னை போறோம். ஹாய் சொல்லு. ட்ரெயின்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ட்ரெயினும் வந்துருச்சு. சென்னைக்கு என்ன விஷயமா போறோம் அப்படின்றத வீடியோட பிட்வீன்ல சொல்றேன். ட்ரெயின் டிராவல்னா யாருக்கு தாங்க பிடிக்காது. ஆனா கொரோனாக்கு அப்புறம் இப்பதாங்க கொஞ்சம் ட்ரெயின் டிராவல் அதிகமாயிட்டு இருக்கு. சென்னை ட்ரெயின் டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. இன்னும் ட்ரெயின்ல ஏறி ஒழுங்கா செட்டில் டவுன் கூட ஆகல. அதுக்குள்ள ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபைனலி நாங்க எக்மோர் ரீச் பண்ணிட்டோம். நாங்க ஃபேமிலியா ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் சென்னைக்கு போறோம். நெக்ஸ்ட் ஆட்டோ புக் பண்ணுங்க. சென்னைக்கு போய் நான் கத்துக்கிட்ட நிறைய விஷயம்னா ஆட்டோ கார் இதெல்லாம் எப்படி புக் பண்றதுன்னு சொல்லிட்டு ஈஸியா கத்துக்கிட்டாச்சு. நீங்களும் கத்துக்கோங்க. அது முக்கியமா எல்லாத்துக்கும் தேவைப்படும். என்னடா இன்னும் சிக்னல் வரல, டிராஃபிக் வரல அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். கரெக்டா டிராஃபிக் லைன் வந்துருச்சு. ஏன்னா நாங்க வீட்டையும் ரீச் பண்ணிட்டோம். எதுக்காக சென்னை வந்திருக்கோம்னா எங்க ரிலேட்டிவோட மேரேஜ் ரிசப்ஷனுக்காக தான் வந்திருக்கோம். நார்மலா நம்ம ஏரியாஸ்ல மல்லிகைப்பூல பச்சை கலர்ல கீழே இதழ் மல்லிகைப்பூவோட காம்போட இருக்குங்க. ஆனா சென்னையில எப்படின்னா ஃபுல்லா அந்த காம்பெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வெறும் பூ மட்டும் இருக்கிற மாதிரி வச்சிருந்தாங்க. பூவெல்லாம் கட்டி முடிச்சுட்டு லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் லஞ்ச்லாம் சாப்பிட்டுட்டு ரிசப்ஷனுக்காக கிளம்பிட்டு இருந்தோம். இதுதான் எங்களோட ரிசப்ஷன் லுக்கு. அதுக்கப்புறம் அபியும் அவளோட ஃப்ரெண்டும் முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. ரிசப்ஷன் நடக்கிற மஹால் போறதுக்காக ஒரு மினி வேன் புக் பண்ணியிருந்தோம். அதுலதான் நாங்க போனோம். மஹால்குள்ள போனதுக்கு அப்புறமே லைட் செட்டிங்ஸ்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. என்ட்ரியுமே சூப்பரா வெல்கம் பண்ணியிருந்தாங்க. வெல்கம் ட்ரிங்க்ஸ், ஸ்நாக்ஸ் இது மாதிரி நிறைய விஷயம் வந்து முன்னாடியே வச்சிருந்தாங்க. அபிக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப குஷி ஆயிடுச்சுங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்நாக்ஸா வாங்கி டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்களே பார்த்திருப்பீங்க ஃபங்க்ஷன் எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து என்ட்ரில இருந்து ஒரு டிஜே செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி டான்ஸ், ஃபுட்டு ஒண்ணுத்துல கூட குறை சொல்ல முடியாதுங்க. டிஜே இருக்கிறத பார்த்தோன்னே அங்க இருக்க குட்டீஸும் ரொம்ப குஷி ஆயிட்டாங்க. எல்லாருமே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சுச்சுங்க. நெக்ஸ்ட் டே கொஞ்சம் சென்னைலாம் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப் புக் பண்ணி பக்கத்துல இருக்க ஏரியாஸ்க்குலாம் போயிட்டு இருந்தோம். நாங்க இருந்த ஏரியா வந்து திருவான்மையூர். திருவான்மையூர் அப்படின்ற பேரை கேட்டாவே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? பீச் தாங்க ஞாபகம் வரும். ஆனா எங்க அப்பா என்ன பண்ணாருன்னா ஒவ்வொரு கோயிலா எங்களை சுத்தி காமிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. என்னப்பா ஆன்மீக டூரா வந்திருக்கோம், ஏதாச்சும் வேற எங்கேயாவது போலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டே இருந்தாங்க அப்பாவை. அதுக்கப்புறம் தான் ஃபைனலா ஒரு இடத்துக்கு கூட்டு போனாரு. நெக்ஸ்ட் வரும், அதை பாருங்க. ஒவ்வொரு கோயிலா போயிட்டு கடைசியா பீச்சுக்கு வந்துட்டோம். பீச்சுக்கு பக்கத்துல போனோடனே இளநீ கடை இருந்துச்சுங்க. சரி இளநீ குடிச்சிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒவ்வொரு இளநீ வாங்கி குடிச்சிட்டு இருந்தோம். இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னா பெசன்ட் நகர் பீச்சுக்கு தாங்க வந்திருக்கோம். ஆப்போசிட்ல ஒரு கோவில் இருந்துச்சு. கோவில்ல சாமி கும்பிட்டுட்டு பீச்சுக்கு விளையாடலான்னு வந்துட்டோம். ஆக்சுவலா நாங்க அங்க வரும்போது கரெக்டா டைம் வந்து ஒரு 12:30 ஆயிடுச்சு. 12:30ன்றனால சரியான வெயில். ஈவினிங் டைம்ல சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல, ஈவினிங் வந்து ஊருக்கு கிளம்பணுன்றதுக்காக நாங்க ஆஃப்டர்நூனே வந்துட்டோம். அந்த வேவ்ஸோட சவுண்டை கேட்டாவே அந்த இடத்த விட்டு போகணுன்ற மனசே நமக்கு வராது. டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்து கிளம்ப ஆரம்பிச்சோம். ஆஃப்டர்நூன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை செஞ்சாங்க. உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. நாங்களும் லஞ்ச் சாப்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம். ஸோ உண்மையிலே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இல்லைன்னா வேற ஏரியாக்கெல்லாம் போய் சுத்தி பார்த்துருந்துருக்கலாம். சுத்தமா டைமே இல்லை. நாங்க போனது ஒரு ரிசப்ஷன் ஃபங்க்ஷனுக்காக. இருந்தாலும் சுத்தி இருக்க சரௌண்டிங்ஸ்லாம் கொஞ்சம் போய் விசிட் பண்ணிட்டு வந்தோம். கோச்சுக்காதீங்க கைஸ், வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கு. ஏன்னா மைக் வந்து சரியில்லை. சென்னையில உண்மையிலே இவ்வளோ பெரிய பில்டிங்கா அப்படின்னு நான் வந்து ஆச்சரியமா பார்த்த ஒரு விஷயம்னா இந்த பில்டிங் தாங்க. இந்த மாதிரி பில்டிங்ஸ்லாம் நீங்க பார்த்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களோட விஷ் எல்லாமே நீங்க கமெண்ட்ல ஷேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நான் படிப்பேன். கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். என்னடா சென்னை சென்னைன்னு சொல்லிட்டு இவ்வளோ ஆர்வமா பேசுறேன்னு பாக்குறீங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இடத்துக்கு போகும்போது நமக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சதா இருந்துச்சுன்னா அதோட எக்ஸைட்மெண்ட் இப்படிதாங்க இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாடா.